வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். குரூப் 1 தேர்வுக்கு இன்னும் 30 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 30 நாட்கள் அப்படிங்கிறது நம்முடைய தேர்வு தயாரிப்பில் ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு 2 வகையான தேர்வர்கள் அப்படிங்கக்கூடியவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. ஒருத்தங்க பார்த்திங்கன்னா அட்ரினல் ரஷ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு இந்த பதட்டத்தினால ஒரு வேகம் வரும் தெரியுமா, அந்த வேகத்தில் ரொம்ப வேகமாக குதிரை மாதிரி வேகமாக போய்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு சில டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டவுட்டு, நம்மளால் முடியுமா முடியாதா, ஸோ இன்னும் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் அப்படிங்கக்கூடியதில் இருப்பாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் இந்த லாஸ்ட் 30 days இருப்பாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது 2 வகையான தேர்வுகளுக்கும் என்ன பொருந்தும். ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, டிசர்வ் அப்படின்ட்டு. டிசைர்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விருப்பம் அப்படிங்கிறது. டிசர்வ்னால் தகுதி, ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஸோ இப்போ சில இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது சில வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துவாங்க. இஸ் அ டிசர்விங் கேண்டிடேட், அவர் அதுக்கு தகுதியான, அவருக்கு பொருத்தமான ஒரு ஆள் தான் அப்படின்னு. ஸோ இந்த 30 நாள் தான் இந்த குரூப் 1ல் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பொருத்தமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சுது. அதில் கிட்டத்தட்ட இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த எல்லாருமே தே ஆர் த டிசைரிங் கேண்டிடேட்ஸ். அவ்வளோதான், அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, எப்படியே வேலை கிடச்சா போதும் அப்படின்னு. பட் டிசர்வ் அப்படிங்கிறது அதில் தகுதி பெறக்கூடியவங்க, அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க எத்தனை, மொத்தமே ஒரு 10,000க்கும் கீழே தான். அப்போது இந்த குரூப் 1 தேர்வை பொறுத்த வரைக்கும் முதல்நிலை தேர்வில் ஒரு 2000 நபர்களுக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதான் என்ன ஃபஸ்ட்டு. இட்ஸ் அ டிசர்விங் அப்படிங்கிறதுக்குள்ளே வரணும். சரி, இப்போ என்ன பண்ணுறது இந்த 30 நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பதட்டமாக தான் இருக்கும். தட் இஸ் நேச்சுரல். அதை என்ன நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஒன்று. ஸோ இன்னும் இந்த நெக்ஸ்ட்டு 30 daysல பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் த சப்ஜெக்ட்ஸ். இப்போ நமக்கு பார்க்கும்போது எல்லாமே முக்கியமானதாக தான் தெரியும். ஸோ முக்கியமானது தான், ஆனால் முக்கியமானதில் எது முதன்மையானதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இன்னொரு இந்த எல்லாம் படிச்சுட்டேன், நான் கடைசி நாள் சயின்ஸ் தான் படிப்பேன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன், சயின்ஸ் படிக்கலாம், வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் இந்த 30 நாள் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் சயின்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே படிக்கிறதுக்கே என்ன 30 நாள் ஆகும். இந்த 30 நாள் இதில் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதில் வரக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிறது 100% நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியுமான்னா 100% நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியாது. கேட்கக்கூடிய கேள்விகளுடைய எண்ணிக்கையுமே 20லேருந்து 22 வரைக்கும் தான். அப்போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்ங்கிற பேரில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு யூ ஹாவ் டு மேக் அ ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் யூனிட் 8, தென் கோ polity, then go economy, culture and history, then current affairs. இந்த 6 ஃபஸ்ட்டு என்ன கவர் பண்ணுங்கள். ஜாக்ரஃபி இதெல்லாம் ஃபியூ கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. யூனிட் 9 ஏன் சார் நீங்கள் சொல்லலைன்னு கேட்கலாம். யூனிட் 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு சப்ஜெக்ட். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கேள்விகள் தான் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, பாலிசி நோட்ஸை வச்சு சிலபஸை லிங்க், பாலிசி நோட்ஸை படித்தாலே என்ன பாதி கேள்விகளை உங்களால் என்ன அதில் எடுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி யூ ஹாவ் டு மேக் யுவர் ப்ரையாரிட்டி லிஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் சிலவங்க இந்த டாப்பிக்கை படிச்சிருப்பீங்க, சில பேர் இதை படிச்சிருக்க மாட்டேங்கக்கூடிய அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. சரியா, ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஃபார் நெக்ஸ்ட் 30 days பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கன்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பதட்டத்திலே உங்களுடைய பாதி நேரமும் உங்களுடைய உழைப்பும் வீணாக போச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் போட்ட எஃபோர்ட் அப்படிங்கிறதெல்லாம் என்ன, இட் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த டைமிங்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம்னா அவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன உங்களால் அதை தாண்டி என்ன போக முடியாது. அடுத்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. டெஸ்ட் எழுதக்கூடிய உங்களோட ரேஷியோவே என்ன ட்ராஸ்டிக்காக இதாகிருச்சு. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 100% எழுதுனாங்கன்னா ஒரு மாதம் கழித்து 50% ஆகும், 1.5 மாதம் கழித்து 25% ஆகும். கடைசி அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 10% கூட தேராது. ஸோ அப்போ இதுதான் ஒரு விஷயம். ஸ்டாப் ரீடிங், ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் த டெஸ்ட். இந்த 30 நாளில் ஏன் நம்ம டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு இந்த தேர்வுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் பொதுவாக என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு விஷயத்தை ரீட் பண்ணிட்டேன், நான் படிச்சுட்டேன் அப்படின்னாலே அந்த படித்த விஷயத்தை கொஷின் பேப்பரில் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கில் எனக்கு வந்துடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தட் இஸ் என்டையர்லி ராங். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 கொஷின் பேப்பர் வந்து இட் இஸ் ஸோ சிம்பிளான கொஷின் பேப்பர் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, சில்லி மிஸ்டேக்னு சொல்லப்படக்கூடிய அந்த கவனக்குறைவான தவறுகள் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ கவனக்குறைவான தவறுகளை நீங்கள் தவிர்ப்பதற்காகவும் என்ன பெர்ஸ்பெக்டிவில் இந்த கொஷின்ஸ்லாம் ஃப்ரேம் ஆகுது, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், இதை ஃபேஸ் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த 30 நாளில் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய உங்கள் ப்ரிப்ரேஷனை டியூன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து என்ன, யூ ஹாவ் டு பி ரெடி. ஸோ ஸ்டாப் ரீடிங், ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். சார் எல்லாம் மறந்த மாதிரி இருக்குன்னா மறந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் என்னென்னா சார் படித்ததெல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஸோ படித்ததெல்லாம் மறக்கவே மறக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, when you reading a particular question, the relevant content and the relevant context உங்களால் என்ன பண்ண முடியும், ரிமெம்பர் பண்ண முடியும். தட் இஸ் எனஃப். பட் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் புக்கில் வரி வரியாக படித்தது அப்படியே எனக்கு வந்து ரிமெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அப்படி புக்கில் படித்த வரி வரியாக விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா யூ ஆர் டன் ரூட் லேர்னிங், குருட்டு மனப்பாடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நல்லா குரூப் 4 கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா த கொஸ்டின்ஸ் ஆர் மூவிங் இன் டு த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஃபேக்சுவல்லேருந்து நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ வந்து என்ன இந்த கொஷினுடைய நேச்சர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து போகுது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி இந்த 30 நாள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து என்ன இது பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டிசைர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே டெப்டி கலெக்டர் ஆகணும்னு தான் இருக்குது. சரியா? யார் டெப்டி கலெக்டராகவோ டிஎஸ்பியாகவோ ஏடி பஞ்சாயத்தோ வரணும் அப்படிங்கிறதுக்கான தகுதியை யார் வளர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன அது வந்து தேடி வரும். ஸோ டிசைர் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குது, பெட்ரோல் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான். சரியா? ஸோ இந்த 30 நாளை வந்து ரொம்ப ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஈவன் ஐ எம் பப்ளிஷிங் ஏ ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஃபார் த ஈச் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரையாரிட்டி லிஸ்ட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8க்கு வந்து கொடுத்துட்டேன். அடுத்து நான் சில டாபிக் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருப்போம். அதை பேஸ் பண்ணி வந்து என்ன அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி நான் உருவாக்கின ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட். அதில் உங்களுக்கு அதில் கவர் ஆகிருந்துச்சுன்னா அதை விட்டுடலாம். இல்லை கவர் ஆகாத டாபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் வந்து என்ன நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ those who are facing the challenges, அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இந்த தேர்வை எதிர்க்கக்கூடிய ஒரு துணிவு இருக்கோ, பயம் இல்லாமல் இருக்கோ, அவங்க தான் வந்து என்ன டிசர்விங் கேண்டிடேட்னு சொல்ல. நிறைய பேர் வந்து பயத்தினாலே வந்து என்ன ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க. பயத்தை வந்து என்ன துரத்தி அடிங்க. சரியா? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே போகும்போது வந்து என்ன நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பண்ண முடியாது. ஸோ இதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஜஸ்ட் ஷேரிங். அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.